ஹை ஆல். வாட் வை வென் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுதான் போலார் கோவேலன்ட் பாண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கோவேலன்ட் பாண்ட்ஸ் அயானிக் பாண்ட்ஸ் பற்றி ஒரு லெக்சர் பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து போலார் கோவேலன்ட் பாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து இந்த பாண்ட்னா என்ன, ஸோ அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ அது கண்டினியூஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ F2 மாலிகுல் எடுத்துக்கலாம். F சிங்கிள் பாண்ட் F. H2 எடுத்துக்கோங்க. H சிங்கிள் பாண்ட் H. ஸோ இந்த சிங்கிள் பாண்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த கோவேலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா ரெண்டு ஆட்டமுமே ஒவ்வொரு எலக்ட்ரானை வந்து அவங்களுக்கு நடுவில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் ஷேரிங் பாண்ட் ஃபார்ம் ஆன பிறகும் இந்த ரெண்டு ஆட்டமுக்குமே இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக ஷேர் ஆகும். சரிங்களா? இது வந்து ஐடென்டிக்கலாக இருக்கிறனால பாருங்க, எஃப் ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால 2 ஆட்டம்ஸுமே ஐடென்டிக்கல் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல இந்த பாண்டோட எலக்ட்ரான்ஸ், ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆஃப் பாண்ட் ஷேர்ஸ் ஈக்குவலி between them. சரியா? அப்ப எப்ப வந்து இந்த அன்ஈக்குவலா ஷேர் ஆகிற சுச்சுவேஷன்லாம் வரும் அப்படின்ற ஒரு டவுட் எழுது இல்லையா? ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கானா, இந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலா ஷேர் ஆகுறது. இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸுமே ரெண்டு ஆட்டமுமே என்ன பண்ணிக்கும், ஈக்குவலா ஷேர் பண்ணும். இல்லையா? இன்னொரு பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் என்ன பண்ணும்னா அந்த எலக்ட்ரான்ஸை வந்துட்டு தான் பக்கம் அதிகமா இழுத்துக்கும். ஸோ இன்னொரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் அதோட அட்ராக்ஷன் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? ஸோ ஏன் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரீசன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. என்ன ரீசன் பார்ப்போம்? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபினாமினன் இல்லையா? நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸை பார்க்கணும். சரிங்களா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ்னா என்ன? இதுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம், ஸோ அதை வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போதைக்கு நான் அதை சொல்றேன். சரிங்களா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதை வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ குளோரின் எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை ஃப்ளூரின் எடுத்துக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ நான் இப்படி சொல்லும்போது அதுக்கு என்ன மீனிங்னா, they have the ability to pull bonded electrons. சரி, நான் வந்துட்டு ஜென்ரலா எலக்ட்ரான்ஸ்னு சொல்லல, பாண்டட் எலக்ட்ரான்ஸ். ஸோ பாண்டட் எலக்ட்ரான்ஸ் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன். சரிங்களா? இங்க பாருங்க, ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு. ஸோ ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம்? குளோரினுக்கு அதிகம். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கு. சரிங்களா? ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஆட்டம் வந்துட்டு அதிகமா தம் பக்கம் எலக்ட்ரான்ஸை வந்து இழுத்து வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எலக்ட்ரான்ஸை பார்க்குற அந்த விசினிட்டி, அதோட ரீஜன் வந்து எதுக்கு அதிகம் அப்படின்னா அரவுண்ட் குளோரின் ஆட்டம். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. பாண்டட் எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் இழுத்துக்கிற கெப்பாசிட்டி வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா அது இந்த மேல இருக்க காம்பவுண்ட்ஸ் மாதிரி ஃப்ளூரின், ஹைட்ரஜன், ஸோ இவங்கெல்லாம் ஐடென்டிக்கலா இருக்காங்க. ரைட்டா? ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்குமா? ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தான். ஸோ இங்க நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இது எந்த டேபிள் அப்படின்னா லினஸ் பாலிங் அவரோட எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ அதில் கால்குலேட் பண்ண ஒரு வேல்யூஸ் தான் அதெல்லாம். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் படி நம்ம இங்க எப்படி கார்லேட் பண்ணி பார்க்கலாம். இங்க ரெண்டு ஃப்ளூரின் இருக்கு, அதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 4.0 கொடுத்துருக்காங்க. ஸோ 4.0 4.0 டிஃப்ரென்ஸ் தான் நீங்க வந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். பெரிய வேல்யூ வந்து சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணணும். ரைட்டா? இங்க டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்குமே 4 தானே. ஸோ 4 - 4 0. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சு தான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ரிலேட்டிவ் டேர்மான ரிலேட்டிவ் டேர்ம். இதுக்கு வந்து பாயிண்டடா வந்துட்டு இதை கம்பேர் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதை விட இது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இந்த வேல்யூஸை நம்ம வந்து ரிலேட்டிவா தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஆக்சிஜன், ஃப்ளூரின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தேன்
ஆக்சிஜன்றது நம்ம எதை வச்சு சொல்றோம், வேல்யூஸை வச்சு சொல்றோம். சரிங்களா? இட்ஸ் ரிலேட்டிவ் டேர்ம், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த புல்லிங் எபிலிட்டி இருக்கு, எலக்ட்ரான்ஸை தான் பக்கம் எடுத்துக்கிற புல்லிங் எபிலிட்டி இருக்கு. ரைட் ஆஃப் இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சீரீஸ் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பார்க்கலாம். HCl, H2O, NH3. ஸோ இவங்க எல்லாத்துலேயுமே பாருங்களேன், எல்லா மாலிக்யூல்ஸுமே நான் வரைஞ்சிடுறேன், உங்களோட ஸ்ட்ரக்சரோட வரைஞ்சிடுறேன். ஓகே. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன், ஹைட்ரஜன் இந்த மாதிரி கோவேலன்ட் பாண்டில் தான் வந்து இது எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பாண்டும் பாருங்க, ஆக்சிஜன் பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன், இது பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஒரு பக்கம் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக வந்து மூவ் ஆயிருக்கும். ஸோ எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெல் நெகட்டிவ் போட்டுக்கணும். சரிங்களா? எந்த பக்கத்துல எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு போகலையோ அங்க வந்து டெல் பாசிட்டிவ். சரிங்களா? அது வந்து ஸ்மால் டெல்டா. ஸோ அதுல அதுக்கு மேல நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் இது என்ன சொல்லுது அப்படின்னா பார்ஷியல் சார்ஜஸ். ஸோ பார்ஷியல் சார்ஜஸ். ஸோ அயோனிக்ல பார்த்தீங்கன்னா NA ப்ளஸ்ன்னு போடுவோம், Cl மைனஸ்ன்னு போடுவோம். கரெக்டுங்களா? அந்த மாதிரி இதுல போட மாட்டோம். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ஷியல் சார்ஜஸ் தான் நம்ம போடுவோம். பார்ஷியல் அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்லைட் வேரியேஷன் சார்ஜஸ்ல. ஸோ நெட்டா பார்க்கும்போது நெட் பார்ஷியல் பாசிட்டிவ், நெட் பார்ஷியல் நெகட்டிவ் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் நம்ம பேசுவோம். சரிங்களா? இதுக்கும் அதே தான், இந்த அதர் சைடுக்குமே அதே தான். ஸோ இங்க கம்பேரிசனுக்காக இங்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டேபிள பார்த்துக்கலாம். சரிங்களா? 3.5 இதுக்கு, ஹைட்ரஜன் பார்த்தீங்க அப்படின்னா 2.1. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இதுக்கு இருக்கு. ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஸோ டெல் நெகட்டிவ், இது டெல் பாசிட்டிவ். சரிங்களா? அமோனியாக்கு அதே மாதிரி வாங்க. நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், எண்ணுக்கு. ஸோ என் வந்து என்ன ஆகும், டெல் நெகட்டிவ், இது வந்து டெல் பாசிட்டிவ். ஸோ இப்போ உங்களுக்கு சார்ஜஸ் போடுறது தெரிஞ்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி சார்ஜஸ் இருந்தாலே அது என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா போலார் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள், போலார் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ எங்கெல்லாம் போலார் கோவேலன்ட் பாண்ட்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு போலார் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ்ல வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல HCl வந்துட்டு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஹைட்ரஜன். இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஹைட்ரஜன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஹைட்ரஜன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வேற ஏதாவது ரெப்ரசன்டேஷன் இருக்கா அப்படின்னா இதுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தையும் நீங்க வந்து புக்ஸ்லாம் பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எதை நோக்கி போகுது அப்படின்ற அந்த சைட்ல வந்துட்டு ஏரோ போட்டுப்பாங்க, ஏரோவோட ஹெட் போட்டுப்பாங்க. ரைட்டா? ஸோ எங்க இருந்து போகுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி. ஸோ இங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த சைடு மூவ் ஆகுது, குளோரின் சைடு வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த ஏரோ வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பொலாரிட்டியை சொல்லுது. ஸோ இந்த ஏரோ எதை சொல்லுது அப்படின்னா பொலாரிட்டியை சொல்லுது. இந்த ஆட்டம்ஸ் பாருங்க, இந்த ரெண்டு ஆட்டமோட டிஃப்ரென்ஸ், எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால எலக்ட்ரான்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இது வந்து டிப்பிக்கலாக எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பொலாரிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல வந்து அயானிக் பார்த்துருக்கோம் இல்லையா? அயானிக் பார்த்துருக்கோம், அப்புறம் கோவேலண்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? இது ப்ராட் கிளாசிஃபிகேஷன், அயானிக் காம்பவுண்ட்ஸ் இந்த இடத்துல, சாரி கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் இந்த இடத்துல அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதை ஒரு ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா இங்க வந்து நான் அகைன் இந்த கோவேலண்ட்டை வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்ணலாம் இல்லையா? எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்? போலார் கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ், non-polar covalent compounds.
ஸோ ஒரு ஸ்கேலில் நான் அரேஞ்ச் பண்ணணும். எப்படி நான் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அயோனிக் பாண்ட், ஓகே, அடுத்து போலார் கோவேலன்ட் பாண்ட், இன் பிட்வீனில் கம்பவுண்ட்ஸ் இல்லை பாண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம், பாண்ட்ஸ், ஓகே, கடைசியில் நான் போலார் கோவேலன்ட் பாண்ட்ஸ். ஸோ இதுதான் ஸ்கேல். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் எப்போ ஃபார்ம் ஆகும், இந்த எக்ஸ்ட்ரீம் எப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் அயோனிக் பாண்ட் எக்ஸ்ட்ரீம் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே, அதாவது NaCl எக்ஸாம்பிள் எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம், இந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். அதாவது இவங்களோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ்ன்றது ரொம்ப 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 அதிகம், சரிங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும்போது, ஸோ டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும், சரிங்களா. அந்த டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னா இந்த கோவேலன்ட் பாண்ட், அதாவது நான் போலார் கோவேலன்ட் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், அதாவது இதுக்கும் நடுவாப்பில். ஸோ ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா போலார் கோவேலன்ட் பாண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கெங்க எப்பப்போ இந்த பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். CH எடுத்துக்கலாம், NH, OH, NaCl, KF, சரிங்களா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு வேல்யூஸ் எழுதுறேன். என்ன வேல்யூஸ்? இதுக்கு 0.4, இதுக்கு 0.9, இதுக்கு 1.4, 2.1, 3.2. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். எப்படி இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா, இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிள் அப்படிங்கிறது வந்துட்டு, இந்த டேபிள் நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனோடது வேல்யூ பாருங்க 2.5, கார்பனோட வேல்யூ 2.5 இல்லையா. ஹைட்ரஜனோட வேல்யூ பாருங்க 2.1. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன? 0.4. அதான் இங்கே கொடுத்துருக்கேன், சரிங்களா. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அதிகமாக ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அதெல்லாம் அந்த அயானிக்ல போயிடும். இது பாருங்க கடைசி 2. இப்போ இது கம்பேரிட்டிவ் நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்கலாம், KF வந்து அது வந்து மோர் அயானிக்கா இல்லை வந்துட்டு NaCl மோர் அயானிக்கானா நீங்கள் என்ன சொல்வீங்க? KF தான் சொல்வீங்க. ஏன்? டியூ டு திஸ் வேல்யூ 3.2 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் என்ன சொல்வீங்க? KF தான் மோர் அயானிக் கம்பேர்ட் டு NaCl, சரிங்களா. உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தோன்னா இந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ ப்ராப்ளம் நம்பர் 1ல ஏ என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல மீத்தேனை தான் பிரித்து எழுதியிருக்கேன். கரெக்டாக CH4 தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், CH3 போட்டுட்டு இந்த CH பாண்டை மட்டும் காட்டுறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகே, ஆர் ClCH3. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துல எது போலார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ரொம்ப ஈஸி தானே, ஏன்னா கார்பன் ஹைட்ரஜன் இல்லையா. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த டேபிளை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் எது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய வந்து ஒரு குவிஸ் அந்த மாதிரியான இதுலலாம் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது வந்து ஃப்ளூரினுக்கு அப்புறம் எது வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம், அதுக்கு அடுத்து குளோரின் தானே இருக்கு, அதனால குளோரின் சொல்லலாம். பட் ஆக்சுவலா யாரு ஃப்ளூரினுக்கு அப்புறம் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்? ஆக்சிஜன். இல்லை பாருங்க, இந்த இது பாருங்க, ஆக்சிஜன் பாருங்க 3.5 இல்லையா.
ஸோ அதுதான் வந்து ஃப்ளூரினுக்கு அப்புறம் இருக்க ஒரு ஆட்டம் 5 எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆஃப்டர் ஃப்ளூரின். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது பார்ப்போம். ஹைட்ரஜன் கார்பன் இருக்கு, குளோரின் கார்பன் இருக்கு இல்லையா? இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது எது போலார்? ஏன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்து கால்குலேஷன் பண்ணாமலே உங்களால சொல்ல முடியும் கரெக்டா இதுதான் வந்துட்டு மோர் போலார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? கார்பன் 2.5 இல்லையா, ஹைட்ரஜன் -2.1 உங்களுக்கு வேல்யூ இல்லையா. குளோரின் கார்பன் பாக்குறீங்க அப்படின்னா குளோரினுக்கு என்ன பண்ணுவீங்க? 3.0 இல்லையா, கார்பனுக்கு 2.5. பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ. ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுக்கு வந்து 0.4 கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு 0.5 கிடைக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது யாரு ஹைலி போலார்? இதுதான் ஹைலி போலார். சரிங்களா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு மீத்தேன் வெர்சஸ் இப்படி கூட கேட்கலாம், மீத்தேன் இல்லையா வெர்சஸ் குளோரோமீத்தேன். இதுல எது போலார்? குளோரோமீத்தேன் தான் போலார். ஓகே, இன்னொரு கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்னொரு ப்ராப்ளம் கூட, HCl ஆர் HF. இதுல எது போலார்? மோர் போலார்? கண்டிப்பா HF தான். ஏன்? அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 4.0 இல்லையா. குளோரின் பாத்தீங்கன்னா 3.0. ஹைட்ரஜனுக்கு உங்களுக்கு தெரியும் 2.1. ஸோ அப்போ இதுதான் வந்து மோர் போலார். ரைட்டா? ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. தேர்ட் ப்ராப்ளம் என்னன்னா, மோஸ்ட் போலார் பாண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, NaI எடுத்துக்கோங்க, லித்தியம் புரோமைடு எடுத்துக்கோங்க, குளோரின் எடுத்துக்கோங்க, KCl எடுத்துக்கோங்க. ஸோ இது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது போலார் அப்படிங்கிறத, மோஸ்ட் போலார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதுல வந்துட்டு போலார்ன்றது நிறைய இருக்கலாம் இல்லையா. மோஸ்ட் போலார்னா எதுக்கு பொலாரிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த கேஸ்ல வரும்போது உங்களுக்கு பொட்டாசியம் குளோரைட் இஸ் மோர் அயோனிக் தேன் சோடியம் குளோரைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்க எடுத்தோடனே நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா சிசிஎல்ல சாரி இந்த சிஎல்சிஎல்ல வந்து குளோரின் கேஸை வந்து நீங்க என்ன பண்ணிடலாம்? ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இது வந்து போலாரா இல்லை. இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் நான் போலார். மிச்சம் எல்லாமே வந்து போலார் தான். இது இது அண்ட் பி எல்லாமே வந்து போலார்ல தான் வருவாங்க. இதுல மோஸ்ட் போலார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இந்த வேல்யூஸ் இப்போ நீங்க வந்து எக்ஸாம்ல இருக்கீங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரூல் சொல்றேன் பாருங்க. ஃபஜன்ஸ் ரூல் படி நீங்க ஒரு ஒரு விஷயத்த நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஸ்மால் கேட்டையானா இருந்துச்சுன்னா மோர் போலார். அதாவது சாரி, ஸ்மால் கேட்டையானா இருந்துச்சுன்னா கோவேலண்ட். சரிங்களா. லார்ஜர் ஆனியானா இருந்துச்சு அப்படின்னா கோவேலண்ட். சரிங்களா. ஸோ இந்த 2 கண்டிஷன் மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து கண்டிப்பா வந்து கோவேலண்ட் தான். இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க? லித்தியம், சோடியம், பொட்டாசியம். கரெக்டுங்களா. இந்த லித்தியம் கூட யார் இருக்கா? புரோமின். Na கூட I, K கூட Cl. சரிங்களா. இதோட ஆர்டர் பாத்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ரைட்டா. ஸோ இப்போ வந்து ஸ்மால் கேட்டியான், லார்ஜர் ஆனியான், இதுல ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு கார்லேட் பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்க. NaI இருக்கு இல்லையா, KCl இருக்கு. இதெல்லாம் வந்து கீழே போக போக என்ன ஆகுது? கேட்டையானோட சைஸ் இன்க்ரீசஸ். ஓகே, பட் அயோடினோட சைஸ் வந்துட்டு அதிகம் தான். பட் லித்தியம் புரோமைட், சோடியம் அயோடைட் நீங்க கம்பேர் பண்ணும்போது, கேட்டையானோட சைஸ் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லித்தியம் தான். சரிங்களா. ஸோ அதனால ஸ்மால் கேட்டையான், லார்ஜ் ஆனியான் வந்துட்டு எதுக்கு ஒத்து போகுது அப்படின்னா, எதுக்கு ஒத்து போகுது? லித்தியம் புரோமைடுக்கு வந்துட்டு ஒத்து போகும் இல்லையா. ஸோ அப்போ இது கோவேலண்ட் அப்படின்னா
எது வந்து அப்ப அயோனிக்கா இருக்கும்? KCl. நான் எப்படி சொல்றேன்? ஏன்னா ஸ்மால் கேட்டையான் கோவேலண்ட் அப்படின்னா, அப்ப லார்ஜ் கேட்டையான் என்னவா இருக்கும்? அயானிக்கா இருக்கும். ஓகே, இதோட ரிவர்ஸ். larger cation is equal to ionic, smaller anion is equal to ionic. ஸோ இது ரெண்டுமே மீட் ஆகுறது எங்க? கேசிஎல்ல தான். ஸோ கேசிஎல் தான் வந்துட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் போலார் பாண்ட். இது ஃபார்ம் பண்ற பாண்ட் தான் மோஸ்ட் போலார் பாண்ட். நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த டேபிளை வச்சு கூட நீங்க வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல்லான நிறைய கான்செப்ட்ஸ் வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ஸில் பார்க்க முடியாது. ரைட்டா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டிஸ்கஷனே. சரிங்களா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கெமிஸ்ட்ரி வந்துட்டு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, தமிழில் அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.